இஸ் இஸ். புரியுறதா? ஏன்னா இந்த ப்ரொனன்சியேஷன் 100 தடவை சொல்லி பார்த்தா கூட 101வது தடவை சட்டு நம்மள மாத்தி விட்டுடும். இஸ். சரியா? அடுத்த அக்ஷரம் சார் இது தமிழ்ல எழுதி காமிச்சிருங்களேன் சார். அது என்ன இஷ்ன்றது காமிக்கிறேன். ஓகே சார். இது கீழே எழுதி இஷ் இஷ். புரியுதா? நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். முதல் அக்ஷரம் இஸ் இஸ் இஷ் இஷ். இது நான் சொல்லும்போது ஸ்லைட்டா தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நேர்ல சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் உங்களால இந்த ஆன்லைன்ல எடுத்துக்க முடியாது. ஆனா ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த அக்ஷரம் வரும்போது உங்களுடைய நாக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகணும், மடியணும். யஷ் யஷ். சரியா? இதுக்கு அந்த இது கிடையாது. இஸ் இஸ். புரியுதா? அப்போ இஸ் இஷ். சரியா? அடுத்த அக்ஷரம் குழந்தை மாதிரி ஈஸியா வந்துடும். இஸ் இஸ். உங்களுடைய பல்கள் வந்து ரெண்டும் மேல் வரிசையும் கீழ் வரிசையும் ஒட்டுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ் இஸ். இப்போ அம்மா கேட்டா, ராகவப்பிரியா அம்மா கேட்டா, இதனுடைய அந்த தமிழ் அக்ஷரங்களையும் எழுதிடுங்களேன். இது 3 அக்ஷரத்துக்கும் தமிழ் அக்ஷரம் கிடையாதுமா. வடமொழி சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தாட்சரம் தான் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியது. அதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா எல்லா ஸ்லோக புஸ்தகங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. அதை நான் இப்ப இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இஸ் இஸ். புரியுறதா? அடுத்து இது வந்து இஷ் இஷ். அது வந்து அந்த புஷ்பம்ங்கிறதுக்கு அது வரும் இல்லையா? கரெக்ட். புஷ்பம் அதுல வரும். சரியா? இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நீல மேக சியாமலன்னு சொல்லுவோம் இல்லையா? நீல மேக சியாமலஹா. சியாமலஹா அப்படின்னு சொல்லும் போது இந்த இஷ்தான் நம்ம எழுதும். புரியுறதா? அப்போ கிருஷ்ணனுடைய அந்த வர்ணம், அந்த கலரை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஷியாம ஷியாமலஹா சொன்னது அதுதான் இது. புரியுறதா? அடுத்தது இஷ். அதுக்கு கிருஷ்ணஹா. புரியுறதா? விஷ்ணுஹு ஷஷ்டிஹி. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுல நடுவுல உங்களால பார்க்க முடியும் இத. புரியுறதா? சரி. அடுத்தது இந்த இஸ். இந்த இஸ் அப்படின்ற அக்ஷரத்துக்கு சரஸ்வதி, சம்ஸ்கிருதம், இதுல எல்லாத்தையும் அது வந்து இஸ். கேக்குறதா? முதல்ல இது 3த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? இல்ல சுவாமி நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு என்னமோ ஒரே மாதிரிதான் 3மே கேட்கறது அப்படின்னா நான் மறுபடியும் முதல்ல சொல்றேன். இந்த சரஸ்வதியில கூட இஸ் வரும்ல? சரஸ்வதியில வந்து இந்த இஸ் வரும். கேக்குறதா? அஸ்வக இந்த இஸ் வரும். முதல் இஸ் 21 இஸ் வரும். அஸ்வஹா அஸ்வஹா. இப்ப கிருஷ்ணவேணி அம்மா சொன்னா அஸ்வஹா. புரியுறதா? கேக்குறதா? அது ஏன் சுவாமி ஒரே ஒரு இது, இப்ப சரணம் சொல்லணுமா சரணம் சொல்லணும்? சரணம் சொல்லணும். ஆமா சரணம் சொல்லணும், சரணம்னு சொல்லக்கூடாது. இப்போ உங்களுடைய மனசெல்லாம் என்ன சரணம் இந்த ஃபர்ஸ்டா சார்? இந்த முதல் இது போடணுமா சார்? ஆமா சரணம் முதல்ல. அதாவது இது என்ன புரிஞ்சுக்கோங்க. சாரி ராகவப்பிரியாமா, இது இஸ் இஸ் இல்ல. ஓகே சார். இப்போ இந்த அக்ஷரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசெல்லாம் புரிஞ்சுது, இவர் இந்த கிளாஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு. அந்த கஷ்டம் அப்படின்றதுக்கு இந்த இஸ். புரியுறதா? சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி அப்படின்னா இது. சரியா? நாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் சார். அம்மா சொன்ன மாதிரி இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம் நாங்க. அந்த இஷ்ட அப்படின்றது கூட இதுதான். நான் சொல்றது புரியுறதா? இஷ் இஷ் இஸ். இது 3 புரிஞ்சுதா?
புரியுது. வெரி குட். கடைசி அக்ஷரத்தை சொல்லி முடிச்சுடுறேன். அந்த அக்ஷரம் வந்து இஹ். இஹ் அது என்னது அப்படின்னா ஹ அப்படின்ற ஒரு அக்ஷரம். இது வந்து ஹ. இந்த அக்ஷரம் ஹாஃப் ஆகணும்னா சேம் ப்ரொசீஜர். சரியா? இஹ் அப்படின்னு ஆயிடும். இத நாங்க எங்கேயாவது பார்த்திருக்கோமா அப்படின்னா நன்னா பார்த்திருக்கீங்க. இத பாருங்க. இத நீங்க வந்து இந்த கிரந்தாட்சரத்தை தமிழ் ஸ்லோக புஸ்தகங்கள்லாம் பாத்தீங்க இல்லையா? அதுதான். புரியுறதா? புரியுது. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகோதயா, இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஜிஹ்வா. என்ன வார்த்தை? ஜிஹ்வா. ஓ, இந்த நாக்கு இருக்கு. இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்குக்கு பேர் வந்து ஜிஹ்வா அப்படின்னு பேர். என்ன பேர் இதுக்கு? ஜிஹ்வா. இந்த 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 ஜிஹ்வான்ற வார்த்தைய நீங்க வந்து தமிழ்ல எழுதணும்னா ஜி இஹ் வா இப்படிதான் எழுதணும். இத சம்ஸ்கிருதத்துல நீங்க எழுதணும்னா இத இந்த நடுவுல நம்ம இப்ப யோசிச்சோம் இல்லையா, இந்த அக்ஷரம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்னது? ஜி இஹ் வா, ஜிஹ்வா. புரிஞ்சுதா ஸ்ரீனிவாசன் அண்ணா? புரியுதுண்ணா. வெரி சுவாமி, இந்த ஹாவுலயே வாவு போடுறா இல்லையா, ஹாவுக்குள்ளேயே இது மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து 4 கிளாஸ் கழிச்சு நடக்க வேண்டியது இப்பவே கேட்பான்னு தெரியும். அதனால இப்ப நம்ம சொல்ல மாட்டோம்.